கலையில முருகர் சாங் பரிதாபங்கள் பார்ட் 6 போட்டிருக்கோம். அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுல என்ன போட்டிருக்குன்னா, நான் வியூஸ் கோசம் போடுறேனா, நான் ஒரு லூசு கம்முனாட்டியா. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்களாமா, நாய் வந்து காப்பாத்துல ஹீரோவை. அந்த மாதிரி நம்ம கஷ்டமான சுச்சுவேஷன்ல முருகர் வந்து காப்பாத்துருவாராம். அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்களா, நான் வந்து அது தப்பா போர்ட்ரே பண்றேன் நாம அப்படின்னு இந்த ஒன் ஆஃப் த தற்கூரி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி தற்கொலைக்கெல்லாம் ரீப்ளே பண்றதுக்கு எனக்கு அவசியம் இல்லை தான். பிடிக்கவும் பிடிக்காது தான். இருந்தாலும் 10 பேர்ல 2 பேர் இப்படிதான் இருக்கானுங்க. அவங்களுக்கு இவருக்கு மட்டும் இல்ல, அந்த மாதிரி தற்கொலைங்களுக்கு தான் அந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் என்னோட வீடியோல 80% வீடியோ என்னோட ஃபாலோவர்ஸ் கேட்டதா தான் இருக்கும். அவங்க கேட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் எனக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் டேகும் பண்ணாரு. அமுச்சு விட்டு இதை பத்தி போடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அதனால தான் நான் இந்த வீடியோ போட்டேன். செகண்ட், நான் வியூஸ் கோசம் போடுற மாதிரி இருந்தா எத்தனையோ பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க. யாரோ எடுத்த வீடியோவை ரியாக்ஷன் பண்ணி போட்டு 50K 100Kன்னு ஃபாலோஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. சரி, ஓகே, வீடியோக்குள்ள வருவோம். நீங்க ஏதாச்சும் சாமி படத்தோட சீனை தூக்கி போட்டு இந்த மாதிரி போட்டா நான் கேட்க போறது கிடையாது. அந்த மூவியோட ஜானர் வேற. அந்த மூவி இந்த உலகத்துக்கு சொல்ற ஒரு கருத்துன்றது வேற. நீங்க அதை தூக்கி சாமியை நுழைச்சாதான் எனக்கு இங்க கேள்வி கேட்க தோணுது. அதுதான் நான் கேள்வின்னு கேட்டேன். இதை நான் சாமியை இன்சல்ட் பண்றதாவோ இல்ல சாமி கும்பலங்களை இன்சல்ட் பண்றதாவோ அர்த்தம் கிடையாது. நான் ஏன் வீடியோ போடுறேன்னா, ஏதோ ஒரு சீனுக்கு இல்ல ஏதோ ஒரு வீடியோக்கு சாமி போட்டு அந்த வீடியோக்குள்ள இருக்கிற கருத்தையோ இல்ல அதோட உண்மைத்தன்மையோ மாத்துறது எனக்கு பிடிக்கல. அதை நான் கேள்வி கேட்க தோணுது. அதனாலதான் வீடியோ போடுறேன். அறிவு இருக்கிறவனுக்கு என் வீடியோ புரியும், இல்லாதவங்களுக்கு புரியாது. புரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க, புரியாதவங்க வீடியோவை தள்ளிட்டு போங்க. நன்றி.